மாநிலங்கள் சேர அவகாசம் நீட்டித்து மத்திய மின்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. 2017 மார்ச் வரை மாநிலங்கள் சேரலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக நமது செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். நிரஞ்சன், மத்திய மின்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பு குறித்த விவரங்களை சொல்லுங்க. பத்மபிரியா, இந்த உதய் திட்டத்தில் அனைத்து மாநிலங்களையும் சேர்க்க வேண்டும். அதாவது இது ஒரு ஒருங்கிணைந்த மின் திட்டமாக பார்க்கப்படுவதன் காரணமாக இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து மாநிலங்களையும் சேர்க்க வேண்டும் என்ற முனைப்புடன் தொடர்ந்து மத்திய அரசானது பல்வேறு விஷயங்களை செய்து வருகின்றார்கள். சமீபத்தில் கூட தமிழக அரசு இந்த உதய் திட்டத்தில் சேருவதற்கு முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட முக்கியமான சில மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா போன்ற மின்சாரம் அதிகமாக தேவைப்படக்கூடிய சில மாநிலங்கள் இதில் சேருவதற்கான பல்வேறு நிபந்தனைகளை அளித்து வருவதன் காரணமாக அது தொடர்பான பேச்சுவார்த்தையானது நடந்து வருகின்றது. இந்நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாதத்தின் பொழுது மத்திய மின்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயலுக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் பதிலளித்த அவர், இதுவரை 16 மாநிலங்கள் இந்த உதய் திட்டத்தில் சேர்ந்திருக்கின்றது. குறிப்பாக ஆந்திர பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மணிப்பூர், பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட் உள்ளிட்ட இந்த 16 மாநிலங்களும் புதுச்சேரியும் கூடுதலாக இதில் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடிய புதுச்சேரியும் இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள்.